சென்னை கோயம்பேடு பகுதியில் வீடு புகுந்து கத்தியை காட்டி பெண்ணை பலாத்காரம் செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து அப்பெண் தனது 2 மகள்களுடன் காற்றுக்காக வீட்டின் கதவை திறந்து வைத்து தூங்கியுள்ளார். அவரது கணவர் இரவில் ஆட்டோ ஓட்ட சென்ற நிலையில் குடிபோதையில் இருந்த ஜான் பால்ராஜ் என்ற நபர் நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி அப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அந்த நபரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை அருகே 7 கிணறு பகுதியில் ஓபியம் என்ற போதைப் பொருள் வைத்திருந்ததாக ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ ஓபியம் மற்றும் 1,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த அவர்களின் உடைமைகளை சோதனையிட்ட போது போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதன் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.